இதுல வந்து முக்கியமான ஆட்கள் யாரும் இருக்காங்களா? அதாவது இவங்கெல்லாம் தான் டெசிஷன் மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி கடைசியா முடிவு எடுப்பாங்கன்ற மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்காங்க, ஆட்கள் இருக்கிறாங்க ஐயா. இப்போதைக்கு இன்னும் வெளியில அதிகம் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு இன்னும் இதாகல. அவங்க வந்து இன்னும் வெளியில இதாகிற அளவுக்கு இன்னும் வரல அவங்க யாரும். ஏன்னா எல்லாருமே வியாபாரத்துல இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இங்க இருக்கிறாங்க, சமூகத்துல பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, உதவி செய்யற ஆட்களா இருக்கிறாங்க. இன்னும் வெளியில அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க ஏதோ ஒரு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து இந்த அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், இது போல சங்கங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எடுக்கிறப்ப அதுல வந்து பார்த்துட்டு கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. தவிர இன்னும் வந்து வெளிப்படையா இன்னும் வரல. இன்னும் நிறைய உறவுகள் வெளியில வரணும். இன்னும் வெளிப்படையா இன்னும் நிறைய உறவுகள் வராம இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது வந்து ரொம்ப இப்ப சொன்னதே வந்து பெரிய ஒரு ஊக்கமே வரும். இப்ப இந்த அரிமா சங்கத்துல எல்லாம் போயிட்டு நீங்க பண்ற வேலையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு 2 3 இந்த போட்டோ சான்று எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, அதுவும் ஒரு மாடலா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் வந்து நிறைய சமுதாயத்துக்கு பண்றாங்க. பட் இது மாதிரி ஏற்கனவே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்கள மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் அவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றது வந்து கண்டிப்பா அது ஆக்கப்பூர்வமா நடக்கும்ன்றது வந்து நம்பிக்கை தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஆட்களும் இருக்கிறதுனால அவங்களும் வந்து இதுல எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அவங்களால முடிஞ்சது இந்த ஆமாங்க, சமுதாயத்துக்கு எடுத்துருக்கு. இருக்கும். நீங்க அவங்களெல்லாம் முயற்சி ஐ மீன் தொடர்பு கொண்டு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? நம்ம அரிமா சங்கத்தெல்லாம்? அரிமா சங்கத்திலயும் வந்து செஞ்சிருக்கீங்க. அவங்களும் அவங்க கூட இணைஞ்சு நாங்க ஒரு 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 சொர்ணல் ஒரு பலமுறை வந்து ரத்த தான முகாம் நடத்தியிருக்கிறேங்க. நம்ம சனதானத்தில் இருக்கிற அரிமா சங்க உறவுகளும் நம்ம கூட பேசியிருக்கிறோம். அவங்க என்னை அழைச்சிருக்கிறாங்க. அவங்க கூட போய் நம்ம ரத்த தான முகாம்லாம் நடத்திருக்கிறோம். அரிமா சங்கத்திலேயே ஒரு முறை எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு பவுண்டேஷன் ஒரு அமைப்புல எனக்கு ஒரு முறை இப்ப 2022 ஒரு எனக்கு ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க, விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அரிமா சங்கத்திலயும் வந்து ரத்த தான முகாம் எடுப்பாங்க. அது போல வந்து இல்லாத ஏழைங்களுக்கு உணவு வழங்குற திட்டம், பல்வேறு திட்டங்கள் அவங்களும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் எடுக்கிறப்ப எங்களை அழைப்பாங்க, நாங்களும் போய் அதில் கலந்துக்குவோம். கலந்துக்கிட்டு அந்த பணிகளை நாங்களே செய்யறோம். அவங்க கூட நாங்களே இணைஞ்சு செய்வோம். எங்களை அழைக்கிற டைம்ல நாங்க போய் இந்த பணிகளை செய்வோங்க. ஆமா. ஏன்னா இப்ப அவங்களோட இணைஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு பண்ண முடியுன்ற ஒரு ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா பொருளாதார இதெல்லாம் வந்து அவங்க ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அது மூலியமா வச்சு நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? ஆமாங்க. நல்ல விஷயம். ஸோ அது இல்லாம இப்ப இதுல நீங்க மொத்தம் 250 பேர், இந்த 250 பேரும் கள்ளக்குறிச்சியிலே இருக்கீங்களா இல்லைன்னா சுத்தி சுத்தி இருக்கீங்களா? சேலம், பாண்டிச்சேரி அந்த மாதிரி. இல்ல இது கள்ளக்குறிச்சியில இருக்கிற உறவுகள் ஒரு 100 150 பேர் இருப்பாங்க. மீதி பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க, விழுப்புரம் இந்த மாதிரி மற்ற பகுதியில் உறவுகள் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எல்லா பகுதியில் இருக்கிற மற்ற உறவுகள்லாம். ஓகே. ஸோ அப்ப இங்க நீங்க எல்லாருமே ஒரே குரூப்ல இருக்கீங்க. ஏதாவது தேவைன்னா அதுல போட்டீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும் இல்லையா? ஆமா, சேர்ந்துரும். ஆமாங்க, ஆமாங்க. ரைட், பரவாயில்ல. இந்த வருஷம் அதாவது போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா எண்ணங்கள்? இருக்குது இருக்குது. இப்ப ஏன்னா செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. தொலைநோக்கு திட்டம் நீங்க சொன்ன மாதிரி தொலைநோக்கு திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆண்டுகள் எல்லாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இன்னும் வராம இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. அதனால இந்த ஆண்டு வந்து ஏதாவது பெரிய அளவுல செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமா தோழர்கள்ட்டையும் பேசி இருக்கிறோம். எல்லா தோழரும் ஒத்துழைக்கிற பட்சத்துல இந்த வருடம் சிறப்பாக ஏதாவது நம்ம ஒரு விழிப்புணர்வு விஷயமா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு இருக்கிறோம். விழிப்புணர்வுனா எந்த மாதிரி விழிப்புணர்வு? ஏன்னா இப்ப வந்து நிறைய இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் நிறைய பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அதுக்கெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட்டும் பண்ணுது. கவர்மெண்ட்டும் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. பட் நம்ம வந்து எந்த மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நீங்க பிளான் வச்சிருக்கீங்க? இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப அரசு பாத்தீங்கன்னா அரசோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசு இருக்க நடவடிக்கையில வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அரசு மதுபான கடைகளே பாத்தீங்கன்னா இப்போ வந்து அரசு பள்ளிக்கூடம் மகளிர் பள்ளிக்கூடம் இருக்கிற பக்கம், அரசு மருத்துவமனை இருக்கிற பக்கம், அல்லது வந்து கல்வி நிலையங்கள் இருக்கிற பக்கம் தான் அரசு மதுபான கடைகள் நிறைய கடைகள் இருக்குது. அது போல கடைகளை பத்தி நகரத்தில் நாங்கள் நிறைய கடைகளை வந்து அகற்ற கோரி போராட்டங்கள்லாம் பண்ணிருக்கிறோம். அது போல வந்து நிறைய கடைகளை நாங்கள் வந்து அரசு மதுபான கடைகளை அகற்றி இருக்கிறோம். அகற்றி நகரத்துல இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால தான் இப்ப எல்லா கடையுமே செயல்படுது. சின்னதா நகரத்துல அந்த கடையும் கிடையாது. இப்ப நகரத்தை தாண்டி தான் வெளியில வைக்கிற கடை வெளியில் தான் இருக்குது.
அரசு மதுபான கடைகளை வந்து குறைக்க வேண்டும். ஏன்னா வந்து இப்ப அதிக அளவில் மதுபானங்களை வந்து பாத்தீங்கன்னா போதைக்கே வந்து அரசே ஒரு பக்கம் ஊக்குவிப்பு பண்ணுது. ஒரு பக்கம் வந்து போதைப் பொருள் வந்து இந்த ஆண்டு வந்து இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 700 கோடி ரூபாய் சரக்கு மதுபானம் வித்ததா அரசு சொல்லுது, பெருமையா சொல்லுது. இது பெருமை கிடையாது, சிறுமை. இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து 750 கோடி 800 கோடிக்கு நாங்க 1000 கோடிக்கு மதுபானம் வித்தோம் பொங்கலுக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து வந்து சிறுமைங்க, இது வந்து பெருமை கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசு பெருமை கிடையாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் குடிக்க அடிமையாக்குறாங்க. கிட்டத்தட்ட 90% பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்க. குடிமை அடிமை என்ன செய்யறாங்க, அடுத்து கஞ்சா. இந்த கஞ்சா வந்து அரசால தடுத்து நிறுத்த முடியும், முழுமையான ஒரு நடவடிக்கை அரசால எடுக்க முடியும். ஆனா அரசு வந்து மெத்தனமா செயல்படுறாங்க, அரசு அதிகாரிகளும் மெத்தனமா செயல்படுறாங்க. கஞ்சா வந்து அரசு நினைச்சா முற்றிலும் ஒடுக்க முடியும். அதுக்கு இது தேவையில்லை என்னன்னு செய்யணும்னா நம்ம அரசு மதுபான கடைகளை குறைக்க வேணும். இந்த அளவுக்கு வந்து மதுபானங்களை அதிக அளவில் அரசு வந்து ஊக்கப்படுத்துறது வந்து ஏற்புடையது அல்ல. அது தமிழ்நாடு வந்து பெரிய ஒரு சிறுமை. அது மற்ற உலக நாடுகளில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப குடிக்கு அடிமையா இருக்கிறது ரொம்ப எனக்கு மன வேதனையா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து குடியால ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அரசு வந்து மதுபானங்களை வந்து இது பண்றதை வந்து ஊக்குவிக்கிறது வந்து கைவிட வேண்டும். மக்களுக்கு வாழ்வதற்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு, விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தலாம். நிறைய விஷயங்கள் அரசுகிட்ட இருக்குது. ஆனா அரசு வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க. இதுல நிதி இல்ல, நிறைய விஷய திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் செயல்படுத்தினா முறையான நிதிகள் கிடைக்கும். அரசு வந்து அந்த மாதிரி அரசு முன்மாதிரியா இருக்க வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழமா இது பண்ணி அதை கொஞ்சம் குணப்படுத்தி அரசு தாங்க முன்படுத்தணும். அது கரெக்டா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை வந்து பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம வந்து அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். பட் பொதுமக்களா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுப்பா இருக்கிறோன்றது வந்து இந்த சூழ்நிலைக்கு, இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த மாதிரி கட்டத்துல தான் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள், பொதுமக்களை இவங்களெல்லாம் ஒன்று கூட்டி சமுதாயத்துக்கு என்ன நல்லது, நம்மளோட குழந்தைங்களுக்கு வரும் காலத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பயன்படும், வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்றத வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அதுக்கு முயற்சி எடுக்கணுன்றதுதான் எங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களோட விருப்பம். ஏன்னா நீங்க வந்து அங்கங்க இருக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஹலோ. உங்களோட இதுல இருந்து வீடியோ கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்கு இந்த சேனலுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பணிகள் இன்னும் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.